ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1. தமிழகத்தின் வேர்ஸ்வத் என்று புகழப்படுபவர்? ஆன்சர் பாணிதாசன். தமிழகத்தின் வேர்ஸ்வத் என்று புகழப்படுபவர் பாணிதாசன். கொஸ்டின் 2. அரங்கசாமி என்ற எத்திராசு என்பது யாருடைய இயற்பெயர்? ஆன்சர் பாணிதாசன். அரங்கசாமி என்ற எத்திராசு என்பது பாணிதாசனின் இயற்பெயர். கொஸ்டின் 3. பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர்? ஆன்சர் பாணிதாசன். பாவலர் மணி என்று அழைக்கப்படுபவர் பாணிதாசன். கொஸ்டின் 4. பாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு? ஆன்சர் பிரெஞ்சு. பாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு பிரெஞ்சு அரசு. கொஸ்டின் 5. தமிழச்சி என்னும் நூலை எழுதியவர்? ஆன்சர் பாணிதாசன். தமிழச்சி என்னும் நூலை எழுதியவர் பாணிதாசன். கொஸ்டின் 6. தொடுவானம் என்னும் நூலின் ஆசிரியர்? ஆன்சர் பாணிதாசன். தொடுவானம் என்னும் நூலின் ஆசிரியர் பாணிதாசன். இந்த 6 கொஸ்டினுமே பாடப்பகுதியில் இருக்க இந்த நூல்வெளியிலிருந்து எடுத்து தான். இந்த நூல்வெளியை ஒரு டைம் படிச்சிருவோம். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தமிழகத்தின் வேர்ஸ்வத் என்று புகழப்படும் கவிஞர் பாணிதாசன். அரங்கசாமி எத்திராசு என்பது இவரின் இயற்பெயர் ஆகும். இவர் பாரதிதாசனின் மாணவர். தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவர். கவிஞரேறு, பாவலர் மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர். பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கி சிறப்பித்துள்ளது. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்பன இவரது நூல்களில் சிலவாகும். இந்த பேராகிராஃபை நல்லா மகப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதுல வந்து ஒரு கொஸ்டின் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்துடும். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு பேராகிராஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 7வது கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் 7. பொருள் முற்று பெற வினை சொற்களை டேஸ் என்பர்? ஆன்சர் வினைமுற்று. பொருள் முற்று பெற வினை சொற்களை வினைமுற்று என்பர். வினைமுற்று அப்படின்னா என்ன? ஒரு வினை சொல்லின் கருத்து வந்து முழுமை பெற்றிருப்பதை வினைமுற்று என்கிறோம். காலம், திணை, எண், இடம், பால் ஆகியவற்றை வினைமுற்று வந்து தெளிவாக காட்டும். கொஸ்டின் 8. வினைமுற்று டேஸ் வகைப்படும்? ஆன்சர் 2. வினைமுற்று 2 வகைப்படும். அவை யாவை? அவை தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சரண்ராஜ் எழுதினார். ஸோ இது வந்து தெரிநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்றுல வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அந்த செயலை செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும். இந்த கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம கணிதத்தில் வந்து ஒரு ஃபார்முலா படிக்கிறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி இது ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுங்க. க, எ, இயர், அல் என விகுதிகள் பெற்று வரும் வினைமுற்று. ஆன்சர் வியங்கோல் வினைமுற்று. க, எ, இயர், அல் என விகுதிகள் பெற்று வரும் வினைமுற்று வந்து வியங்கோல் வினைமுற்று. வாழ்க, வாழிய, வாழியர், விடல். ஸோ இது மாதிரிலாம் பாருங்க. விகுதி கடைசி எழுத்து பாருங்க. க, எ, இயர், அல் அப்படி வந்துச்சுன்னா அதுதான் வியங்கோல் வினைமுற்று. கொஸ்டின் 10. ஐம்பால், முக்காலம், மூவிடம் ஆகிய அனைத்திலும் டேஸ் வரும்? ஆன்சர் வினைமுற்று. ஐம்பால், முக்காலம், மூவிடம் ஆகிய அனைத்திலும் வினைமுற்றுகள் வரும். இந்த 10 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.